ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஐயனார் துணை சீரியல் அடுத்து என்ன மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போதுன்னு பார்க்கலாம். நிலா வந்து வீட்ல பாம்ப பார்த்து பயப்படுறதுனால, வீட்ட ஆல்டர் பண்ணலான்னு வீட்டுக்கான வேலைய ஆரம்பிக்கிறாங்க. உடனே நடேஷனோட தம்பி வந்து, "வீடு கேஸ்ல இருக்கிறப்ப எப்படி நீ வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம்? இந்த வீட்ல வந்து இனி எதுவுமே பண்ணக்கூடாது. என் சொத்துடா! நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு" நடேஷன் அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. இது உன் சொத்துன்னு உன்கிட்ட எந்த ப்ரூஃப்பும் இல்ல. அத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும்டான்ட்டு" வீட்ட ஜப்தி பண்றதுக்காக போலீஸ், கோர்ட்லேருந்து ஆளுங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நடேசன், "இது என் வீடு தான். என் அப்பா எனக்கு தான் உயில் எழுதி குடுத்தாருன்னு" எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனா, ப்ரூஃப் இல்லாதனால, "நீங்க வீட்ட விட்டு வெளிய போய் தான் ஆகணும். நீங்க சொன்னீங்கல்ல உயில் எழுதி குடுத்துருக்காங்கன்னு, அந்த உயில காமிங்க. நாங்க இப்பவே இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன்னு" போலீஸ் சொல்றாங்க. ஆனா, அந்த பேப்பர் இவங்க கிட்ட இல்லாதனால, வேற வழியே இல்ல. வீட்ட விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. இங்கேருந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு, நம்ம சேரன் எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. "வீட்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. கேஸ் முடியிற வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு" சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுக்க உள்ள போறாங்க. இப்ப நிலாவும் வராங்க. வீட்டு முன்னாடி போலீஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பதறி போய் வீட்டுக்குள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நடந்தது எல்லாமே சோழன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வேற வழியே இல்ல. எல்லாம் கிளம்பி தான் ஆகணுன்ட்டு அவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வெளிய வராங்க. இப்ப நடேஷனோட தம்பியும், அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே நக்கலா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவரு கோவம் வந்து, "நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசனமா போயிடுவீங்கன்னு" மண்ண எடுத்து தூவுறாங்க. மண்ணெல்லாம் தூவுறான் பாருங்க சார்ன்ட்டு அவங்க தம்பி ஒய்ஃப் சொல்றாங்க, "மண்ணு தூவுறதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதும்மா. வீட்ட விட்டு சொல்றாங்க. அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. வீட்டுக்கும் சீல் வச்சுடுறாங்க. எங்க தங்குறதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்றப்ப, இப்ப சேரன் வந்து, "ஏதாச்சும் நம்ப இன்னைக்கு நைட் மட்டும் ஹோட்டல்ல தங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் எங்கேயாச்சும் வாடகைக்கு ரூம் கிடைக்குமா பார்க்கலான்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்ல இருந்த அந்த அழகான நினைவுகள் எல்லாம் நெனச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டே கார்ல போயிட்டுருக்காங்க. இப்ப ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு 2டே ரூம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நிலாக்கு ஒரு ரூம் குடுத்துட்டு, இவங்க எல்லாருமே இன்னொரு ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்றாங்க. சோழன் மட்டும் எப்படியாச்சும் நிலா கூட தங்கிக்கலான்ட்டு, "ஒரு ரூம்ல இத்தன பேர் தங்க முடியாது. அதனால நான் நிலா கூட தங்கிக்கிறேன். நீங்கலாம் இந்த ரூம்ல தங்கிக்கோங்கன்னு" சொல்றாங்க. ஆனா, இதெல்லாம் கேட்டுட்டு சேரன் வந்து, "அதெல்லாம் வேண்டாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம். நிலா நீ போயிட்டு ரிலாக்ஸா தூங்க போம்மா. நீ அந்த ரூமுக்கு போம்மான்னு" அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. ச்சே! என்ன பிளான் பண்ணாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேன்னுதேன்னு சோழன் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப வந்து நடேஷன், "நான் இந்த ரூம்குள்ள தூங்க மாட்டேன். என் வீட்ல தான் நான் தூங்குவேன். எனக்கு இங்க தூக்கம் வராது." அப்படி இப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. "போதும் நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரூம்ல தூங்க பழகிக்கோங்க. நாளைக்கு இந்த ரூம் கூட கிடைக்குமா? வாடகை வீடு கூட கிடைக்குமான்னு தெரியல. சும்மா ஒரு உயில பத்திரமா வச்சுக்க துப்பில்ல. இப்ப வந்து என் வீட விட்டுட்டு வந்துட்டேன்னு சும்மா டயலாக் பேசிட்டு ஒழுங்கு மரியாதையா வந்து தூங்குங்கப்பான்ட்டு" கம்பல் பண்ணி நடேஷன ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. ஆனா நடேஷன் வந்து தூங்காம ரொம்பவே வருத்தப்பட்டு எந்திரிச்சு அழுந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல "என் வீடு எனக்கு இல்லையா?" அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படியே நெஞ்சு வலியில துடிக்கிறாங்க. உடனே எந்திரிச்சு பார்க்குறப்ப சேரன் பயந்து போய், "டேய் எந்திரிங்கடா, அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றாங்க." அதுக்கப்புறமா அவர் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே நிலா ரூம போய் தட்டுறாங்க. நிலாவும் வந்து பார்த்து பதறி போறாங்க. உடனே நடேஷன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நடேஷன் வந்து அந்த வீட்ட விட்டு வந்த மன வருத்தத்துல இறந்துடுவாரா? உயிரோட பிழைப்பாரா? அந்த வீட்டுக்கு திரும்ப நடேஷன இவங்களால கூட்டிட்டு போ முடியுமா? என்ன பண்ண போறாங்க நிலா? அடுத்து அடுத்து வரப்போற திருப்பங்கள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.